ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோஸ் பிளான்ட்டுக்கு ஏற்ற ஒரு சூப்பர் ஃபெர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லா நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் ரோஜா செடி வளர்ப்பீங்க. பட் ஆனால் அது வாங்கி வச்ச மாதிரியே இருக்கும், துளிரே எடுக்காது. அப்படி இருக்க ஒரு ரோஸ் பிளான்ட்டுக்கான ஒரு எனர்ஜி பூஸ்டர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை கொடுக்கறதுனால பார்த்தீங்க அப்படின்னா வளரவே மாட்டேன்ற செடி கூட சூப்பராக நிறைய துளிர்கள் வச்சு நிறைய பூக்கள் எடுத்து நிறைய மொட்டுக்கள் வைக்கும். அந்த ஃபெர்டிலைசர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் அதை வேண்டான்னு சொல்லி தூர போடுற ஒரு பொருள் தான். அதை நம்ம செடிக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். என்னோடய பூக்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படின்னு, எவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள். இதிலேருந்து நேற்று ஒரு பூ பறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல ஒரு டார்க்கு, நல்ல ஒரு கலரு, அவ்வளோ சூப்பர்வான ஒரு இது. ஓகே, வாங்க இன்றைக்கான ஃபெர்டிலைசர் என்னென்னு பார்க்கலாம். இது தாங்க அந்த ஃபெர்டிலைசர். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டீ தூள். நம்ம வீட்டில் டீ போடுற அந்த வேஸ்ட்டு தான். அதை தான் தண்ணியில் வச்சு இது பண்ணியிருக்கேன். அதை தான் இன்றைக்கி நம்ம டைலூட் பண்ணி செடிகளுக்கு கொடுக்க போகிறோம். இது நல்லா வெயில் காலமாக இருக்கிறதுனால இதை தண்ணியில் கலந்து கொடுத்தோம் அப்படின்னா செடிகள் சீக்கிரமாக அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா வளரும். நீங்களும் உங்கள் செடிக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். வச்சதுலேருந்து எனக்கு துளிரே வரல அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதை கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய துளிர்கள் எடுத்து நிறைய பிரான்ச்சஸ் வச்சு உங்களுக்கு நிறைய பூக்கள் கொடுக்கும். ஏன்னா நிறைய பேர் எல்லாருக்கும் டீ குடிக்கிறவங்களுக்கு தெரியும், டீ குடித்தோம் அப்படின்னா அப்படி கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் நம்ம பிளான்ட்ஸுக்கும் எனர்ஜி கிடைக்கும். நிறைய பேர் என்கிட்ட எவ்வளோ அளவு கொடுக்கணும்னு கேட்குறீங்க. உங்கள் வீட்டில் இருக்க பிளான்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அளவு கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒரு 10 பிளான்ட்ஸ் இருக்குன்னா அந்த 10 பிளான்ட்ஸுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 10 பிளான்ட்ஸ் அப்படின்னா ஒரு 100 கிராம்ஸ் இருந்தால் போதும். 100 கிராம்ஸை வச்சு தண்ணியில் டைலூட் பண்ணி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தான் இப்போ நம்ம செடிக்கு கொடுக்க போகிறோம். நம்ம ரெகுலராகவே ஏதாவது ஒரு செடியை வச்சுட்டே இருப்போம். அதனால் நம்ம வீட்டில் எப்போது புது செடி இருந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம புது செடிகளுக்கும் இதை கொடுக்கலாம். கொடுத்தோம் அப்படின்னா நல்லா வளரும். சீக்கிரமாகவே நிறைய துளிர்கள் எடுத்து பிரான்ச்சஸ் எல்லாம் வச்சிரும். எந்த ஃபெர்டிலைசராக இருந்தாலும் அந்த ஃபெர்டிலைசரை இலை வெளியே கொடுக்கும்போது அதுக்கான ரிசல்ட் இன்னுமே நல்ல ஒரு இதாக இருக்கும். அது அப்படியே இலைகள் உடனே அப்சர்வ் பண்ணிக்கோ. அப்படியே அப்சர்வ் பண்ணிச்சு அப்படின்னா செடிகள் சீக்கிரமாக துளிர்கள் எடுக்கும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் செடிகளுக்கு இதை எப்படி கொடுக்கணும்னு தெரியும். சும்மா ஏனதுன்னு கொடுத்தோம் அப்படின்னா செடிகள் அவ்வளோ ரிசல்ட்டு கிடைக்காது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோஸ் அப்படிங்கிறத விட எங்கள் அம்மாவுக்கு இதை ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்காக இதை ஸ்பெஷலாக வாங்கினேன். எல்லோ ரோஸ். நல்ல பெரிய முட்டை வச்சுருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அப்புறம் குட்டியாக இன்னொரு முட்டை வச்சுருக்குது. என்னோடய ஒயிட்டி எவ்வளோ அழகாக முட்டை வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. முட்டும் செம்மையாக இருக்குது. நல்ல பெரிய முட்டை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு 5-6 முட்டை வச்சுருக்காங்க. நிறைய முட்டுக்கள் வச்சுருக்காங்க. இன்னொரு முட்டை இருந்தது காணும். 4-5 முட்டை வச்சுருந்தாங்க. இதை சின்ன சின்ன செடிகளுக்கு மட்டும்தான் நீங்கள் கொடுப்பீங்களா, பெரிய செடிகளுக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்னா, பெரிய செடிகளுக்கு கொடுத்தா அப்படின்னா நிறைய துளிர்கள் வைக்கும். சின்ன செடிகளுக்கு துளிர்க்கவே செய்யாத செடி கூட நிறைய துளிர் வச்சு நிறைய பூக்கள் பூக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய்.